என்ன சொல்கிறது, இதெல்லாம் இப்போ படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலேருந்து வராங்கலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் ஒரு படம் இப்போ வந்து நான் பெரிய கமல் பண்ணும்போது அது ப்ராசஸே வந்து நான் தேடி நடந்த ப்ராசஸ் இல்லை. அது ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம். அந்த படத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசும்போது அப்போ ஆனந்தி கொஞ்சம் அவங்க எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிஜமாகவே சொன்னால் கதையை கடத்துவதற்கு எஸ்டாப்ளிஷான சில முகங்கள் தேவை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நானே சுமந்துட்டு அலைய முடியாது. கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க என்ன எனக்கு நான் ஆனந்தி ரொம்ப நாள் தமிழ் பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன். ஆனந்தின்னு பேர். ஓகேங்களா? அப்போது நான் பார்த்து தான் அவங்க தமிழ் நல்லா பேசினாங்க. என் ஃபோனில் தமிழில் தான் பேசினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சேன் எனக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி. இப்போ 2வது படத்துக்கு நான் கர்ணன் பண்ண போகும்போது நான் நிறைய பேர் தேடணும், நிறைய விஷயம் தேடணும். அப்போ நான் ஜூன் ட்ரெய்லர் எதேச்சியாக பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு 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 முகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னொரு திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கும் கேரளாவுக்கும் நான் அடிக்கடி ஒரே முகசாயல் இருக்குதான் நான் நம்புவேன். இது ஒரு விஷயம். அப்போ ஆக்டிங் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் நிறைய பேரை எங்கள் கிராமத்து மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க.